ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 17க்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி நேயர்களே நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுக்கும். இதில் ஒரு சில ராசிக்கு வந்து நல்லது நடக்கும், அதே ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா கெடுப்பலன்களை வந்து கொடுத்துட்டு போகும். இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை மகர ராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கிரக நிலைகளானது எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல காலம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது தான் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நேரம் நல்லா இல்லை, பெருசாக எதுவும் செய்ய வேணாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய ஆபத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாங்க. ஸோ அதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஜோதிடம் மட்டும்தான். ஜோதிடத்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த ராசியில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. ஸோ கண்டிப்பாக அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த பயிற்சி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. குறிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7.5 சனியிலேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இப்போ உங்களுக்கு பெரும்பான்மையான மாற்றங்களை வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கொடுக்க போகுது. ஸோ மகர ராசிக்காரங்க யாராவது பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. வரக்கூடிய நாட்களில் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு பணி சுமை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. பொதுவாகவே கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்த எல்லா விதமான ப்ராப்ளமும் வந்து சரியாக போகுது. ஸோ எல்லா விதமான குளறுபடிகளும் நீங்கி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வந்து கிடைக்குங்க. வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, இல்லை டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வேலைலாம் வந்து அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளோட வேலை செய்யும் பொழுதெல்லாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் இருந்தாகணும். புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட அவசரப்படாதீங்க, நிதானமாக இருந்து செயல்படுங்க. மேலும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும், அமைதி கிடைக்கும். பிள்ளைங்க வழியில் ரொம்ப அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உறவினர்கள்ட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து பேசிக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதே நேரம் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்களானது அதிகரிச்சுட்டே போகுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே மறக்காமல் மகர ராசிக்கு நேயர்களே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய அற்புதங்களானது நிகழப்போகுது. அதுக்கு முக்கியமான காரணமே ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தாங்க. ஸோ மகரம் ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் தான் கவனமாக இருக்கணுங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக போயிட்டு வரணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. இல்லை வெளியில் போகிறீங்க அப்படின்னா சேஃப்டிலாம் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போட்டு போங்க. இன்சூரன்ஸு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லைசன்ஸ் வந்து ரெனியூ பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா இது சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் அடிக்கடி வந்து பிரச்சனையில் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சட்ட விரோதமான செயல்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதுலேயும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி ஈடுபடக்கூடியவங்களுடைய தொடர்புலையும் நீங்கள் வந்து இருந்துக்காதீங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுத்துடுங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டைமில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பயணங்களை வந்து அதிகமாக வந்து தவிர்த்துக்கோங்க. அத்தியாவசியத்துக்கு மட்டும் பயணம் போங்க. தேவையில்லாமல் வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது, சும்மா தான் நம்ம போனோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்து நமக்காக காத்துட்ருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாதீங்க. மகர ராசிக்காரங்க யாரும் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க.
சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு, பேசாமல் இருக்கீங்க, சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா கூட இப்போ எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடுங்க. பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் தப்பாக நடக்காது. பிள்ளைங்களோட மனசை விட்டு வந்து பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்களாலையும் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மனம் விட்டு வந்து பேசுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசி உடையவங்க ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண் மேலேயும், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் மேலேயும் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பயணங்கள் சமயம் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதனால் வேகமாக போகிறது, போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாகனங்களை வந்து ஓட்டுறது, இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் தான் உங்களுக்கு மேலும் மேலும் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கணுங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் வந்து பேசாதீங்க. அதனால் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மகர ராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அரசு துறையாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் பார்த்து சுதானமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வெளியிடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரிங்க, எங்கேயுமே தயவு செஞ்சு அதிகமாக பேசாதீங்க. வாக்குவாதம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும். ஸோ பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமையான வார்த்தைகளை எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பெருவாரியான ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் உங்களால் வந்து முழுமையாகவே வந்து நீக்கிட முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்க. வினைகளை எல்லாத்தையும் அகற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் வளங்களை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் தாயாரை வந்து வழிபாடு செய்யுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பெருமாள் கோவில் இருக்குன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி அனுமன் கோவில் இருக்குன்னாலும் போயிட்டு வாங்க. ஸோ இல்லை அப்படின்னா விநாயகர் கோவில் கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அதனால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. எங்கேயுமே போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து கூட மனசார வழிபாடுகள் செய்துக்கலாங்க. அதனாலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இந்த கிரக நிலைகளானது மாறும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய வகையில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனாவசியமாக வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். உங்களுடைய அதிகாரத்துக்காக நீங்கள் போராட வேண்டியலாம் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படிங்கிறதுக்காக சட்ட விரோதமான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது. ஸோ சட்ட ரீதியாக கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய விஷயங்களை அடையிறதுக்கு நீங்கள் வந்து முழுமையாக போராடலாம். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியனுடைய சஞ்சாரம் வந்து நடக்குது அப்படின்றதுனால உங்களுடைய மனக்கவலை, தடைகள் இது எல்லாமே இன்னும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, மேலோட்டமாக மட்டும் யோசிச்சுட்டு அதில் வந்து இறங்கிடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ஆபத்தானது தான். எது செஞ்சாலுமே நல்லா சிந்தித்து செயல்படணும். பாதகமாக உங்களுக்கு என்ன வந்து நடக்க போகுது அப்படின்றத சிந்திங்க. திட்டமிடலோடு செயல்படுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தனித்துவத்தை வந்து நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் போராட வேண்டி இருக்குங்க. ஏன்னா திறமை அப்படின்றது இல்லாமல் யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திறமைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமைகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான சரியான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வந்து கிடைக்காம போகிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளில் வந்து இருக்காங்க. ஸோ திறமை இருந்துமே அவங்களால வெளிவர முடியல அப்படின்னா அவங்களுக்கான கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் யாருமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் எதுவுமே வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம். ஸோ இந்த டைமில் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்காக போராடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சூரியனுடைய மாற்றமானது இப்போ உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். பொதுவாகவே சூரியன் அப்படின்னாலே நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகந்தாங்க. இந்த டைமில் உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து தேர்வு பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்.
அதே சமயம் அடிக்கடி வந்து உணர்ச்சி வசப்படுறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமே உணர்ச்சி வசப்படுறதுதாங்க. கோவமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம். ஸோ, அதனால அந்த ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ, அதனால உணர்ச்சி வசப்படுறத பெரும்பாலும் வந்து குறைச்சுக்கோங்க. அதே மாரி மத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள நீங்க அப்படியே வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, இந்த உலகத்துல நல்லா இருந்தாலும் 4 பேர் பேச தான் செய்வாங்க. அதே மாரி நம்ம ஏமாந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் 4 பேர் வந்து அறிவுரை சொல்ல தான் செய்வாங்க. அதனால அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுடைய மனசாட்சிப்படி அதப்படி மட்டும் நீங்க கேட்டு நடந்துக்கோங்க. எல்லாரும் சொல்றத வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து பாதிப்பு தான் ஏற்படும். அதனால எல்லாரும் சொல்றத நீங்க ஏத்துக்காம, அதுக்காக ஆக்ரோஷப்படாம, கோவப்படாம, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வந்து கடந்து போறதுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ, அத மட்டும் செய்யுங்க. மனசளவுல எரிச்சல் அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விதம் அப்படி இருக்கும். நம்ம சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து கோபம் வர மாரி தான் இருக்கும். நீங்க நல்லதே சொன்னீங்களாலும் சொல்லக்கூடிய விதம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதனால மத்தவங்க இந்த டைம்ல உங்கள வந்து சீண்டி பார்க்குற மாரி தான் இருக்கும். வாய்ப்பு அப்படியெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்த நீங்க அடையணும் அப்படின்னா, அதுக்கான பாதைய நீங்க தான் வந்து ரெடி பண்ண போறீங்க. ஸோ, அந்த பாதையில பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். இது 2ம் அவசியமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமா வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ, இந்த ஒரு விஷயத்த மறக்காம மகர ராசிக்காரங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களுடைய பேச்சுல கவனம் எடுத்துக்கோங்க. கட்டுப்பாட்டோட இருங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு வந்து இருக்கணும். நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பா இருந்தாலுமே கூட, உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ, உங்களுடைய வசதிகள வந்து சௌகரியங்கள வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நெறைய செலவுகள் செய்ற மாரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ, அந்த செலவு தேவைதானா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுடைய வசதிக்காக தான் நீங்க செலவு பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, அதனால நீங்க கடன் படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, தேவை அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்த வந்து செய்துக்கோங்க. இல்ல அப்படின்னா அத ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதனால செலவுகள் வந்து குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல முன்னாடியே சொன்ன மாரியே கண்டிப்பா அனுமன் கோவிலுக்கு போங்க. பக்கத்துல அனுமன் கோவில் இருக்கு அப்படின்னா, நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு அனுமன் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அனுமனுடைய மந்திரங்கள சொல்றதுனாலயும், அனுமன் கோவில்ல போய் வழிபாடுகள் செய்யறதும் உங்களுக்கு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும், வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.